ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துருக்க ஐடியாஸ் இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா கொட்டாங்குச்சி வச்சு நம்ம சிசிடிவி கேமரா செஞ்சிருக்கோம். இது டம்மியான சிசிடிவி கேமரா தான். இது எப்படி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட் தேங்காய் முடி தான் வேணும். இந்த மாதிரி முடி எடுத்துக்கோங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னமாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு நம்மளாக வரைகிறது தான். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் ஒரு சைடு கொஞ்சம் சின்னமாகவும் பார்த்து வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதை மட்டும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் மறுபடியும் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதில் கொஞ்சம் லைட்டாக மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். அதை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணால் போதும். இது நம்மளாக வந்து அளவுக்கு பார்க்குறது தான். நம்மளாக பார்த்து கட் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் கட் பண்ணாமல் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஆக்ஸா பிளேட் எடுத்துக்கிட்டேன். ஆக்ஸா பிளேட் வச்சு பொறுமையாக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஷீட் ஒன்று எடுத்துக்குவோம். எம்எஸ் ஷீட் எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சொரப்பாக இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்க வலுவலுப்பாயிரும். நம்மளுக்கு கையில் வச்சுருக்கோம் நல்லாயிருக்கும். நல்லா ஃபுல்லாக ஓரளவு சுரண்டி எடுத்தால் போதும். மேலாக உள்ள மட்டும் சுரண்டி எடுத்தால் போதும். அதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ண அந்த இடத்தையும் நம்ம சுரண்டிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பிசிறு மாதிரி இருக்கும். அதனால் அந்த கட் பண்ண இடத்தையும் சுரண்டிக்கலாம். பேக் சைடில் வந்து அப்படியே இருக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த உடைக்கும் நல்லா இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி எல்லாம் நீங்கள் எம்எஸ் ஷீட்டை வச்சு கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் சாஃப்ட் ஆகிக்கலாம் பேக் சைட்லேயும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன கப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி எடுத்துகிட்டு ஃபெவிகால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் ஃபெவிகால் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டும் மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பெயிண்டிங் ப்ரஷ் இந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய பெயிண்டிங் ப்ரஷ் இல்லை, சின்ன பெயிண்டிங் ப்ரஷ் அது மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி டிஷ்யூ பேப்பர் நம்மளுக்கு வேணும். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அந்த கோகோனட் மேலே வந்து ஃபுல்லாக சுற்றிக்கலாம். நம்ம அந்த தேங்காய் முடி ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி பொறுமையாக சுற்றிக்கோங்க. சுற்றி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற அந்த கம்மை வந்து இது மேலே வந்து தடவிக்க வேண்டியதான். நான் வந்து எந்த ப்ரெஷ்ஷில் கையில் தடவிக்கிறேன். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தடவிக்கலாம். தடவி எடுத்தாச்சு. தடவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரமாச்சும் காய வச்சுருங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க சூப்பராக இருக்குது. ஓரளவு நல்லா இருக்குது. நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிளாக் கலர் அட்டை எடுத்துக்கோங்க. அதை அட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அதில் அந்த அளவுக்கு மேலே வைக்கிற மாதிரி. அது வந்து பிளாக் கலராக இருக்கணும். அவங்க திருப்பி வச்சுருக்கீங்க, இவங்களாம் காமிக்க முடியல. அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம வட்டம் போட்டிருக்க கூட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ அது மேலே வைக்கிச்சு ஒட்ட கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி பிளாக் கலர் அட்டை வந்து எதுவுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை அப்படியே நான் மேலே வச்சு ஒட்டணும். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஸ்டோன் நம்மளுக்கு வேணும். நான் வந்து சின்ன ஸ்டோன் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய ஸ்டோன் இருந்தால் ஓகே எடுத்துக்கோங்க. அது வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் வந்து எடுத்துகிட்டு ஒரு சின்ன கம்பி மாதிரி ஊக்கம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கம்பி மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் அட்டை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க ஸ்டோனை வந்து எடுத்து ஒட்டிட வேண்டியதான். அது மேலே அப்படியே ரவுண்டாக நம்மளுக்கு எத்தனை வேணுமோ எத்தனை ஒட்டிக்கலாம். ரொம்பலாம் ஒட்டக்கூடாது. கொஞ்சம் கேப்பு. ஃபஸ்ட்டு 2க்கு எவ்வளோ கேப் விட்டுருக்குமோ அதே அளவு பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லாத்துக்கும் கேப் விட்டு நம்ம ஒட்டிக்க வேண்டியதான். அந்தளவு மட்டும் இருக்கணும். நான் வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். ஓரளவு நல்லா ஃபுல்லாக ஒட்டி நமக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு பாருங்கள் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து பெரிய ஸ்டோனாக யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பெரிய ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன மூடி மாதிரி வேணும். உங்கள்கிட்ட ஒரு சின்ன மூடி மாதிரி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பல டெக்லேருந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து இந்த மாதிரி சின்ன டேப் போட்டுக்குவோம். எதுக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்க ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஒரு லென்ஸ் இருக்க மாதிரி தெரியும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா டேப் மாதிரி ஒட்டிக்கிட்டேன். டேப்பை ஒட்டிட்டு நம்ம பிளாக் கலர் அட்டையில் வச்சு ஒட்டிட வேண்டியதான். அட்டையில் வச்சு ஒட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிற அந்த கோகனட் எடுத்துட வேண்டியதான். எடுத்துகிட்டு அது மேலே கொஞ்சம் கம்மு அப்ளை பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஃபெவிகாலாம் ஊற்றணும்னா எடுத்துக்குவோம். அதனால் ஃபெவிகாலை ஊற்றிட்டு இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்க வேண்டியது. ஒட்டும்போது நம்ம கட் பண்ண மாதிரியே கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கணும். ஏன்னா அது மேலே எங்களே மாறிடக்கூடாது. அதனால் கரெக்டாக பார்த்து கொஞ்சம் நேரம் ஒட்டி காய வச்சிட வேண்டியதான். காய வச்சுட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வெளில வந்து ஃபிட் பண்ண போகிறேன். அதை அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா டபுள் டேப் எடுத்துக்கிட்டேன். டபுள் டேப் எடுத்துகிட்டு 2 சைடும் வச்சு ஒட்டிக்கிட்டேன். டபுள் டேப்போட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோகோனட் வச்சிருக்கோட பேக் சைடு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். பிரித்து விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற அந்த சிசிடிவி வந்து ஒட்டிட வேண்டியதான். கோகோனட் சிசிடிவி அதை வச்சு ஒட்டிட வேண்டியதான். ஒட்டினோம்னா சூப்பராக கிரிப்பாக நின்றுக்கும். அப்படி நிற்கலாம் நீங்கள் வந்து கம் கூட போட்டு ஒட்டிக்கலாம் எக்ஸ்ட்ரா. அது சைடில் பார்த்தீங்கன்னா பிசிறு மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நான் பிளேடை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி யூஎஸ்பி கேபிள் வேணும். ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. அதான் நல்லாயிருக்கும் பார்க்க. எடுத்துகிட்டு சைடில் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் கேப் இருக்கும். நம்ம ஒட்டின இடத்துனால கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து அதோட இன்னொரு எண்டை வந்து உள்ளே விட்டுற வேண்டியதான். எங்கேனாச்சும் மறைவாக வச்சிட வேண்டியதான். இன்னொரு எண்டை இந்த மாதிரி மறைவாக வச்சுக்கலாம். இந்த ஒயர் வெளியே தெரியாத அளவுக்கு வச்சுக்கோங்க. உள்ளே ஒரு மறைவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க சூப்பராக இருக்குது. ஒயர் கலண்டக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேயே நான் டபுள் டேப் போட்டுக்கிட்டேன். டபுள் டேப்பு கொஞ்சம் லைட்டாக பக்கத்தில் தள்ளி வந்து டேப்பும் போட்டுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்சாச்சு. இது பாருங்கள், பார்க்க சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் தள்ளிண்டே பார்த்தா சூப்பராக இருக்கும். பக்கத்தில் போனாலும் கொஞ்சம் ஓரளவு தான் ஏதாவது தெரியுமே தவிர மற்றபடி பார்க்க சூப்பராக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை வந்து கூட தான் நம்மளுக்கு. ஹோல்டர் வச்சு பண்ணியிருந்திருக்கலாம். பட் வந்து நிறைய பேர் பண்ணிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா புதுசா ட்ரை பண்ணேன். பாத்தீங்கன்னா மேல வந்து ஒயிட் கலர் மாதிரி கொண்டு வரணும். அதுக்காண்டி பாத்தீங்கன்னா நிறைய வச்சு டெஸ்ட் பண்ணேன். சுண்ணாம்பு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா பலூனு, அப்புறம் பேப்பரு, பை, ஒயிட் கலர் பை, இந்த மாதிரி வச்சு நிறைய டெஸ்ட் பண்ணேன். பெயிண்ட் யூஸ் பண்ணலாம். பட் வந்து பெயிண்ட் வந்து எல்லா வீட்லயும் இருக்குமான்றது தெரியாது. அதனால பாத்தீங்கன்னா நான் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணல. பெயிண்ட் வாங்குற காசுக்கு நம்ம வந்து ஹோல்டரே வாங்கி நம்ம அதுல செஞ்சிடலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெயிண்ட் நான் யூஸ் பண்ணல. கேமரா எப்படி தெரியுன்றது தெரியல. இது பாத்தீங்கன்னா ரியலா பார்க்க சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. இது மாதிரி நம்ம சேனல்ல போற ஓடிசிங் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.